ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சச்சு வித் சித்து சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ. அதாவது எங்கள் ஏரியாவில் கூழ் ஊற்றுனாங்க எங்கள் அம்மனுக்கு. ஸோ அந்த அங்கே வந்துட்டு என்னென்ன கடை போட்டாங்க, எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன பொருள் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எல்லாமே ரேட்டு கம்மிங்க. நம்ம ஒரு கடையில் போய் எப்படி பொருள் வாங்குவோம், அதாவது குட்டீஸ்க்காக நான் சொல்கிறேன், எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு கம்மலாக இருக்கட்டும், ஒரு டாய்ஸாக இருக்கட்டும், ஒரு பொம்மையாக இருக்கட்டும், எதுனாலும் ரேட் அதிகம். ஆனால் இங்கே உண்மையிலே சொல்கிறேன், எல்லாமே ரேட்டு கம்மி. ஆக்சுவலி ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடை போட்டிருந்தாங்க. இல்லை 2 சைடுமே இங்கே பாருங்கள், வலையெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்துட்டே கூட போகலாம். எல்லாமே இருந்தது, எது இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எல்லா பொருட்களுமே இருந்தது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள், நமக்கு தேவையான பொருள், நம்ம குட்டீஸ்க்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்துச்சு. செடியில் இருந்து எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நம்ம வந்து நாலாவது ஊர் சைடு தான் இவ்வளோ கடை லைனாக இருக்கிறது பார்த்துருக்கேன். திருவிழா சைடு தான் வரும். ஆனால் நம்ம சென்னையில் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுனால அவ்வளோ கடைங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 2 சைடுமே கடை. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வரைக்கும் விட மாட்டாங்க, விடலை. இங்கே பாருங்கள், சச்சுக்குட்டி வந்து இந்த பபிள்ஸ் வாங்கணும், அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அது வந்து குட்டி குட்டி பபிள்ஸாக நிறைய வந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 50 ரூபா தான் 2 பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், கோயில் உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே தான் இருக்குது கோயில். பட் ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு வந்துடுங்களா. ஆக்சுவலி நாங்கள் எதார்ச்சியாக தான் போனோம், ஆனால் சூப்பராக இருந்துங்க. பாருங்கள், சச்சுக்குட்டி வந்துட்டு ஓனையாக பார்த்து அதை பாருங்கள் அம்மா, இதை பாருங்கள் அம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. கொஞ்சம் உடனே நிறைய வந்துக்கிட்டே இருந்து. அது இல்லாமல் சச்சுக்கு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். சச்சு வந்து ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு கவ் வாங்கினார். அப்புறம் பாருங்கள், ஃப்ளவர்லாம் பாருங்கள், நம்ம வீட்டுக்கு செடி வைக்கணுன்னா கூட அழகாக இருக்கா. அப்புறம் இதுங்க பிளாஸ்டிக் பூங்க சூப்பராக இருந்தது. எல்லாமே 10, 20 அந்த மாதிரி ரேட்டு தான். ரேட் அதிகமாக போடல. சச்சுக்குட்டிக்கு கார், அதாவது சின்ன பசங்களுக்கு இந்த பேக்லாம் 100 ரூபா தான். எந்த பேக் எடுத்தாலும் 100 ரூபா தான். பலூன்லாம் வந்து 50 ரூபாங்க. இதெல்லாம் 100 ரூபாய்க்கு தான் விற்றுட்ருந்தாங்க. பட் 50 ரூபான்னு கொடுத்தாங்க. குட்டி பசங்களுக்குள்ள கண்ணாடி இதெல்லாம் 50 ரூபா தான். இதில் என்னென்னா, 3 ஜோடி கம்மல் வந்து 100 ருபீஸு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 2 ஜோடி கம்மல் வந்து 100 ருபீஸ். அப்படியும் கொஞ்சம் டிஃபரெண்ட், அதாவது கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி மாற்றிருந்தாங்க. மற்றபடி டாய்ஸ் எல்லாமே 100 தான். 50, 100, 50, 100 தான். அதுக்கு மேலே எதுவுமே ரேட் அதிகமாகவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. அப்புறம் பாருங்கள், ஃபுல்லாகவே டாய்ஸ் கடை தாங்க. சின்ன பங்களுக்கு எல்லா கடையும் இருந்தது. நம்ம காலை போடுற கொலுசுலேருந்து எல்லாமே 50 ருபீஸ், 100 ருபீஸ், 50, 100 அவ்வளோதான். அது கீழே 10, அந்த ரிங்லாம் 10 ருபீஸ் தான். நான் வீட்டுக்கு ஷோகேஸ் வைக்கிற அழகு பொருள் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்க பாருங்கள், கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. நாங்கள் 1, 2 திங்ஸ் வாங்கினோம், ரொம்ப வாங்கலை. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துங்க எல்லாமே. அதாவது நம்ம வந்து காசு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காம கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹேண்ட்பேக் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவ்வளோவே 100 ரூபா தான். எந்த திங்ஸ் எடுத்தாலும் இப்போ கடையில் அதாவது கம்மல் கடையில் அவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா, அவ்வளோ. அதாவது 2 ஜோடி கம்மல் அந்த மாதிரி 100 ரூபா. அப்புறம் மேட்டு வந்து ஒரு மேட்டு 100 ரூபா. அதுக்கு கீழேயும் மேட்டு வந்து கம்மியான ரேட்டுக்கும் இருக்குது. ஃபுல்லாக இவங்க வந்து சாமி சிலைலாம் வச்சுருந்தாங்க பாருங்கள், ஃபுல்லாக சாமி. இது பில்லோலாம் வந்து 100 ரூபா தான். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு களை கட்டி இருந்தது. அதாவது கடையை மட்டும்தான் நான் காமிக்கிறேன், கோயிலுக்குள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம். ஸோ அதுக்குள்ளே என்னால் போக முடியல. இங்கே சைடு ஓரமாக பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் வந்திருந்தேன், அப்போ கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ செம்ம கூட்டம். நானும் கொஞ்சம் நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு சரி ஃப்ரண்ட்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தா நவலவே இல்லை. அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருந்தது.
ஃபெஸ்டிவல் டைமில் போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிக ரேட்டுங்க எல்லாமே வந்து 50 ருபீஸு பபிள்ஸ் வாங்குவோண்ணே. இருந்துச்சு. ஸோ வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் எனக்கு எனக்கு தோணுச்சு. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இந்த இருக்கு பபிள்ஸ் வச்சு. சத்துக்குடிக்கு வந்துட்டு நம்ம பர்பிள்ஸு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாரும் பார்த்தீங்கன்னா சச்சு வச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் சச்சு அஃபிஷியல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்தையுமே எனக்கு முன்னாடி ஸ்கூல் வந்து சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எனக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே. நல்லாவே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். போட்டாங்களா?